ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க? பெஸ்ட்டு ஒரு 7-8 இயர்ஸ் ஓல்டான கார் சின்ன சின்ன இடத்துல இப்போ நம்ம வண்டியில் பார்த்த மாதிரி ரஸ்ட் இருக்க மாதிரி பார்க்குறாங்கன்னா அந்த வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை வந்து நீங்கள் உங்கள் சஜஷன் என்ன அந்த விஷயத்தில்? சிம்பிள் லாஜிக் ப்ரோ. இப்போ ஒரு வண்டி ப்ரிஃபர் பண்ணும்போது வந்து இப்போ புதுசாக ஒருத்தங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்ரோல் எடுக்கலாமா இல்லை டீசல் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அது எப்படி செலக்ட் பண்ணணும்? யூஸ் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இருக்குது. நிறைய பேர் வந்து எங்ககிட்டயுமே கேட்ட ஒரு விஷயம், ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க? பெஸ்ட்டு எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த ஃபீல்டில் ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருக்கவங்கள கூப்பிட்டு போகிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே. ஏன்னா டெக்னீஷியன் ஓகே, ஏதாவது ஒரு நல்ல மெக்கானிக்கோ இல்லை நல்ல டெக்னீஷியனோ வெஹிக்கிள் பற்றி நல்ல நாலேஜ் இருக்க பர்சனை கூப்பிட்டு போகிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இப்போ அந்த ஸ்க்ராப் பாலிசி அதெல்லாம் வந்துட்டுருக்கு. 15 இயர்ஸ் ஸ்க்ராப் பாலிசி இன்னும் கிளாரிட்டி நமக்கு இன்னும் கிளியராக கிடைக்கல. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம எடுத்தோன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் வச்சு ஓட்டுற மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக போகிறது கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கிறது நல்லது. மோஸ்ட்லி உங்களுக்கு கஸ்டமர் எண்ட்லேருந்து எடுக்கிறது கூட நல்லது. டீலர்ஸும் இருக்காங்க, நல்ல டீலர்ஸும் இருக்காங்க, சூப்பரான அதாவது செலக்டிவான காசு மட்டும் எடுத்து பண்ணுற டீலர்ஸும் இருக்காங்க. அதோட இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் ஷோரூம்லையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் எடுக்கிறாங்க. அவங்கக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படின்னா ஒரு ஃபில்டர் மாதிரி பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிள் ஓகே செக் பண்ணி, ஏன்னா அவங்க டெக்னிக்கல் பர்சன், அவங்களே செக் பண்ணி அந்த வெஹிக்கிளை உள்ளே எடுத்துடுறாங்க. நல்லா இருக்குன்னா அவுட் ஆஃப் அவங்க கிரேடுக்கு இருக்க வெஹிக்கிளை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம பிராண்ட் ஷோரூம் போயிட்டு யூஸ்டு வெஹிக்கிள் எடுக்கிறது கூட கொஞ்சம் நம்ம வெளியில் மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணுறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது. நான் நிறைய கஸ்டமருக்கு கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னால் போய் செலக்ட் பண்ணி கொடுக்க முடியாது, நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் சார், நான் வந்து செக் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி கிலோமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தைரியமாக ஒரு 1 lakh வரையும், அதாவது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், பெட்ரோல் ஆர் டீசல் எதாக இருந்தாலும் வெஹிக்கிள் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது. வெஹிக்கிள் ப்ராப்பராக சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஆத்தரைஸ்டு ஷோரூமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்ம கேரேஜ் இப்போ நம்ம ஆத்தரைசேஷன் கிடையாது, ஆனால் மல்டி பிராண்ட் சர்வீஸ், எந்த இதுவும் பிராண்டுக்கும் ஆத்தரைசேஷன் கிடையாது நம்ம. அப்படிங்கும்போது நம்ம கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பில் ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இத்தனை கிலோமீட்டர்ஸ் இந்த ஒரு ஃபிகோ ஒன்று ரேம்பில் நிற்குது பாருங்க, அந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா அது கிலோமீட்டர்ஸ் ஓடாது, பெட்ரோல் ஃபிகோ அது. அது பார்த்தீங்கன்னா இயர்லி 10,000 பிலோ 10,000 தான் ஓடும். ஆனால் போன Jan 10 ரேஞ்சில் சர்வீஸ் வந்தது. இப்போ அவங்களே நான் ஒரு ரிமைண்டர் Jan 1st கொடுத்தேன். ஓகே. அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஸோ நீங்களே ரிமைண்டர் ஃபாலோ அப் பண்ணிக்கிறீங்க, சர்வீஸ்லாம் வந்துட்டு எந்த டைம்ல இருந்து பண்ணுறேன். ஏன்னா கிலோமீட்டர்ஸ் இல்லை கஸ்டமர் கால் பண்ணால் என்கிட்ட டேட்டாஸ் இருக்கும். ஒரு வண்டி என்கிட்ட நான் இப்போ சர்வீஸ் எடுக்கிறேன்னா ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து என்ன பண்ணுறோமோ அதை கிலோமீட்டர்ஸ் போட்டு அந்த வண்டியோட இதை நானும் மெயின்டைன் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ்க்கும் அதை நான் கொடுக்குறேன். ஓகே. ஒரு 80% கஸ்டமர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு 20% அவங்ககிட்ட இருக்காது. என்கிட்ட கேட்பாங்க எப்போ பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பண்ணோன்னா பண்ணிக்கலாம் வாங்க, இந்த டைமில் பண்ணலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவேன். சூப்பர். சரிண்ணா, இதுவும் ஒரு உண்மையிலே தேவையான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். சொல்லுங்கள். இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் கார்னு போகும்போது நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் ஓட்டுற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 7-8 இயர்ஸ் ஓல்டான கார் சின்ன சின்ன இடத்துல இப்போ நம்ம வண்டியில் பார்த்த மாதிரி ரஸ்ட் இருக்க மாதிரி பார்க்குறாங்கன்னா அந்த வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை வந்து நீங்கள் உங்கள் சஜஷன் என்ன அந்த விஷயத்தில்? சிம்பிள் லாஜிக் ப்ரோ. இப்போ ஒரு வண்டி எடுக்கிறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 2 lakh பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஹேட்ச் பேக் ஒன்று எடுக்கிறோம். ஹேட்ச்பேக் எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டியோட இதுலேருந்து நீங்கள் எப்போவுமே நம்ம யூஸ்டு வெஹிக்கிள் போனோன்னா ஒரு 50,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக வச்சுக்கணும். அதாவது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம வச்சுக்கணும். என்னன்னா நம்ம ஷோரூம்லேருந்து வண்டி எடுக்க கிடையாது, மெக்கானிக்கல் வைஸ் வண்டியை ஃபிட் ஆக்கிக்கணும். பேட்டரி டயர் முதல்ல முக்கியம். சரிங்களா? அவங்க என்ன பீரியாடிக் மெயின்டெனன்ஸ், ஒருவேளை கம்பெனி பில்லிங் வச்சுருந்தாங்க, இப்போ லாஸ்ட் சர்வீஸ் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃப் இருந்ததுன்னா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். புரியுது. இன்னும் இப்போ ஒரு 8,000ல் நமக்கு ஆயில் சர்வீஸ் டியூரேஷன் இருக்குன்னா ஓகே கண்டினியூ பண்ணலாம்.
இருந்தாலும் ஒரு தடவை ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுறது நல்லது. ஏன்னா யூஸ்டு வெஹிக்கிள் எடுக்கும்போது அந்த வெஹிக்கிளோட கண்டிஷன் என்னன்றது நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆமாம், கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ்ன்றது வந்து ஒரு மிஷின் தான் ப்ரோ. இது ஒரு மிஷின் தான் ப்ரோ. புரியுது. மிஷினை பொறுத்த வரைக்கும் தேய்மானன்றது இருக்க தான் செய்யும். நம்ம ஃபிசிக்கலாக ஒரு சில விஷயங்கள் செக் பண்ணலாம், இன்டெப்த்தாக உள்ளே போய் நம்ம செக் பண்ண முடியாது. டைமிங் வண்டி ஓட்ட நல்லா இருக்கும். நேற்று ஒரு i20 எனக்கு சர்வீஸ் வந்தது. அந்த வண்டி நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் மோட்டார் கம்ப்ளைண்ட்டு. ஓகே, அதை ஸ்கேன் போட்டு நாங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா பவர் ஸ்டீரிங் மோட்டார். ஓகே, Hyundai ஒரிஜினல் வாங்கி மாற்றிட்டு வண்டியை காலைல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு டெலிவரி பண்ணலான்ட்டு இங்கே விட்டுட்டு போயிருந்தேன். வந்து பார்த்தா வீல் சிலிண்டர்லேருந்து ஆயில் லீக் இருந்தது. அப்புறம் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அதுக்கும் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, இதை ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால வந்துட்டு ஒரு செலவாக வந்துட்டு தான். எப்படி சொல்கிறதுனா, கரெக்டாக ஒரு சர்வீஸ்லையும் நம்ம கஸ்டமருக்கு ஜென்யூனாக நடந்துக்கணும். ஓகே, சில விஷயங்கள் நான் பிரேக் விஷயம்லாம் நான் காம்ப்ரமைஸே கொடுக்க மாட்டேன் கஸ்டமர்கிட்ட. புரியுது. ஏன்னா மாற்றணும். ஏன்னா இப்போ இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆப்ஷன்லாம் கிடையாது, எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் பெட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா, சூப்பர். சர்வீஸ் ஆப்ஷன் கம்மியாக இருக்குது ப்ரோ. புரியுது. ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது, மாற்றி தான் ஆகணும். சரிங்களா, அதுலேயும் மெயினாக நான் கஸ்டமருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது OEM ஸ்பேர்ஸ் தான் ஸ்பேர்ஸ் தான் கண்டிப்பாக. நீங்கள் ஸ்பேர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் வந்தாலே மோஸ்ட்டாக OEM ஸ்பேர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம வண்டியில் எல்லாமே OEM தான் போட்டிருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே நான் அந்த கார்னிஷ் கூட நான் டாட்டா ஒரிஜினல் வேணும் வெயிட் பண்ணி தான் போட்டுருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், சரிண்ணா. ஸோ இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்கள். இப்போ ஒரு வண்டி ப்ரிஃபர் பண்ணும்போது வந்து இப்போ புதுசாக ஒருத்தங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்ரோல் எடுக்கலாமா இல்லை டீசல் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அது எப்படி செலக்ட் பண்ணணும்? யூசேஜை பொறுத்து ப்ரோ. நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை. யூசேஜை பொறுத்து தான் செலக்ட் பண்ணணும். இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் போகிறது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறாங்க. மந்த்லி நான் ஒரு 5 டைம்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் பெஸ்ட்டு. இப்போ நிறைய பிராண்டில் பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக சிஎன்ஜி கொடுக்குறாங்க. ரெகுலர் யூஸ் இருக்கிறவங்க சிஎன்ஜி கூட போகலாம். ஓகே, சரிங்களா. ஏன்னா சிஎன்ஜி நல்ல ஃபீட்பேக்ஸ் தான் இருக்குது, மைலேஜும் நல்லா தருது, எக்கனாமியாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது சிஎன்ஜி கூட போகலாம். ஓகே, டீசல் வெஹிக்கிள் கண்டிப்பாக ரெகுலர் யூஸ் இருக்கவங்க, இப்போ நேட்டிவ் இப்போ சென்னையில் ஸ்டே பண்ணிவிட்டு நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஊர் இருக்கும், மந்த்லி 2 போயிட்டு வருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கவங்களாம் டீசல் வெஹிக்கிள் போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமியாக இருக்கும். ஓகே, அதுதான் அவங்களோட இதுதான் ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றது பெட்ரோல் ஆர் டீசல். ஸோ ரொம்ப கம்மியான யூஸ்னா பெட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்றீங்க. ஆமாம், யூசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டீசல் போகிறது நல்லது. பெஸ்ட்டு தான். இப்போ ஒரு லாங் யூசர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமியில் வரும். பெட்ரோலும் வருது. இப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லே நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியெல்லாம் கண்டிப்பாக பெரிய வண்டிங்களே நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கெலாம் வருது பெட்ரோல்லையே. அதனால நீங்கள் அதையும் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. உங்கள் பிஸி எனக்கு தெரிஞ்சது 3 வண்டி நிற்கிது உங்களுக்கு. இந்த டைம் வந்து நாங்கள் இன்டர்வியூ கேட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் குயிக்காக வந்து நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட ஷெட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க, நம்மளோட இந்த இதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ நீங்கள் நம்ம வண்டி இப்படி கூடயே இருந்து பார்த்து கொடுத்தீங்களா, அந்த மாதிரி எல்லா வண்டியும் நீங்கள் பார்த்து கொடுத்து தெரியும். நான் வந்து சொல்லிடுறேன். மீன்டைம் நம்ம வண்டி ரெடி ஆகும்போது ஒரு சியாஸ் கூட நீங்கள் பார்த்தேன். அந்த சியாஸ்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக லைக் ஃபுல்லாக ஃப்ரண்ட் இதுவுமே போயிருந்தது. ஸோ அது வந்து ஒரு புது வண்டி மாதிரி பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி, பெரிய இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூடயே இருந்த வண்டி வந்து பக்காவாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ப்ரோ. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து என்றைக்குமே மாற மாட்டோம் ப்ரோ. கண்டிப்பாக. தேங்க்ஸ். எல்லா வண்டியுமே நம்ம ஓன் வண்டியை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறோம். தேங்க்யூ. ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன். அதுக்கு டாட்டா பாய்.